தித்திக்கும் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பு நேர்காணல் அடுத்ததாக நிகழ்ச்சியில் தயாராக இருக்கின்றது. அதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் ஹேட்டன் வலய கல்வி பணிமனையுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் திரு நல்லு சிவகுமார் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் தித்திக்கும் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நாங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டோம். உங்கள் இருவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த கலந்துரையாடலில் நாங்கள் முழுமையாக தீபாவளியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பேசப் போகின்றோம். முதலாவது கேள்வியாக காணப்படுகின்றது. பொதுவாகவே தமிழர்களுடைய பண்டிகையில் கொண்டாட்டத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது. இவை நிறைந்ததுதான் எங்களுடைய பண்டிகையாக காணப்படுகின்றது. அதில் மிக முக்கியமாக தீபாவளி சார்ந்து பல கதைகளும் புராணங்களும் சொல்லப்படுகின்றன. எது நிஜம் என்கின்ற ஒரு கேள்வி இன்றளவும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அந்த அளவில் தீபாவளி குறித்தான தாற்பயத்தை விளக்க முடியுமா? தீபாவளி குறித்து எங்களுடைய பாடசாலை காலத்திலிருந்தே ஒரு கதை இருக்கிறது. நரகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் எல்லா உயிர்களுக்கும் தீமை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய தீமையை பொறுக்க முடியாமல் எல்லோரும் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சென்று முறையிடுகிறார்கள். அவர் அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக நரகாசுரனை அழிப்பதற்கு அவதாரம் எடுத்து வருகிறார். நரகாசுரன் இறுதி நேரத்தில், தாம் அழிய போகின்ற இறுதி நேரத்தில் உணர்கின்றான் தான் செய்தது பிழை என்று உணர்ந்து ஞானம் பெறுகிறான். இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறான், இப்படி இந்த என்னை அழிக்கின்ற இந்த நாளிலே ஒளி பெருக வேண்டும், மக்கள் எல்லோரும் தீபங்களை வரிசையாக அடுக்கி வழிபாடு செய்ய வேண்டும், இதற்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். அதன்படி இறைவனும் ஒரு அருளாட்சி செய்கிறார். அதன்படி இன்று வரை நாங்கள் தீபங்களை வரிசையாக ஏற்றி தீபாவளியை கொண்டாடி வருகிறோம். குறிப்பாக இந்த தீபாவளியுடைய தாற்பயத்திலே தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து இந்த இருளை அகற்றி மனதில் நல்ல ஒளியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஒளி என்னும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சிறந்த ஒரு நன்மை பெற்றுக்கொள்வதற்கு எந்த வகையில் வழி சமைக்கின்றது, எவ்வகையான ஒளிகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்? தீபாவளி என்ற சொல்லிலேயே இருக்கிறது ஆவலி என்ற ஒரு பிற்பகுதி. ஆவலி என்றால் வரிசை என்பதைத்தான் குறிக்கிறது. தீபாவளி எனும் பொழுது தீபங்களை வரிசையாக ஏற்றி ஒளியை பெறுகின்றோம். அந்த ஒளி என்பது ஞானத்தை குறிக்கிறது. முதலில் எங்கள் மனதிலே ஞானம் பிறக்க வேண்டும். அடுத்து முகத்திலே ஒரு பிரகாசம் வர வேண்டும். முகத்திலே பிரகாசம் வர வேண்டும் என்றால் மகிழ்ச்சி வர வேண்டும். மகிழ்ச்சி மக்கள் மனதில் வர வேண்டுமானால் கொஞ்சம் வருமானம் இருக்க வேண்டும், கொஞ்சம் அறிவும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருக்கும் பொழுது ஞானம் பிறந்து தீப ஒளி ஏற்றி தீபாவளியை கொண்டாடலாம். பெரும்பாலும் தீபாவளி நேரத்தில் எங்களுக்கு வருமானம் வருகிறது. வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை எல்லோரும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே மகிழ்ச்சி பொங்குகிறது, நாங்கள் தீபாவளியை கொண்டாடுகிறோம். ஒளி என்கின்ற ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் அன்றைய தினத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அதே போன்று இன்னொரு கேள்வியும் தற்காலத்தில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. பொதுவாக தீபாவளி என்பது ஆரியர்களுடைய பண்டிகையாக இருக்கின்றது. இது தமிழர்களுக்கான பண்டிகை இல்லை என்கின்ற கேள்வி நிலவிக் கொண்டே இருக்கின்றது. இது எவ்வளவு தூரம் உண்மையான ஒன்றாக இருக்கின்றது? தீபாவளி என்பது தமிழர்களுக்கான பண்டிகை தானா? கேள்வி, நல்ல கேள்வி. தீபாவளி, நீங்கள் இந்த நேர்காலின் முதலிலே சொல்லியிருந்தீர்கள் தமிழர்களின் பண்டிகையெல்லாம் மகிழ்ச்சியை தருவது என்று. மகிழ்ச்சி எங்கு கிடைத்தால் என்ன? தீபாவளியை நாம் அங்கிருந்து மகிழ்ச்சியை பெறுவதன் காரணமாக கொண்டாடுவோம். ஒரு ஆங்கில படம் சிறப்பாக இருக்கிறது, நாம் பார்க்கிறோம், அதை கொண்டாடுகிறோம். ஒரு ஆங்கில பாடல் சிறப்பாக இருக்கிறது, பாடிக்கொள்கிறோம். ஒரு தெலுங்கு பாடல் மக்கள் மத்தியிலே பிரசித்தி பெறுகிறது, அதை நாம் பாடிக்கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். தீபாவளி யாருடையதாக இருந்தால் என்ன? மகிழ்ச்சி எங்களுடையது. மகிழ்ச்சியை நாங்கள் பெறுவதற்காக தீபாவளியை கொண்டாட வேண்டியதுதான். அதே போன்று இன்னொரு கேள்வியாக காணப்படுகின்றது. பொதுவாக பார்த்தால் தீபாவளி அன்று வட இந்தியாவில் அதிகமாக 5 நாட்கள் அந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாக்களாகவும் அவர்கள் தங்களுடைய விழாக்களை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்த மட்டில் தீபாவளி பண்டிகை என்பது ஒரு நாளாகத்தான் காணப்படுகின்றது. எல்லோருக்குள்ளுமே ஒரு ஏக்கம் இருக்கும், அது 2 நாளாக இருக்காதா அல்லது 3 நாளாக இருந்து விடக்கூடாதா என்கின்றவாறு. நீங்கள் இதனை எப்படி பார்க்கின்றீர்கள்? ஒரு நாள் பண்டிகையே எங்களுக்கு போதுமானதா? தீபாவளி என்பது எங்களை பொறுத்த வரைக்கும், நம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும், ஜனவரி மாதத்திற்கு முதலில் நாட்காட்டியை வாங்கும் பொழுதே தீபாவளி பண்டிகை எந்த நாளில் இருக்கிறது என்பதைத்தான் பார்ப்போம். உண்மையாக பார்த்து அதனை நாங்கள் அந்த சுவரிலே மாட்டி வைப்போம். தீபாவளி வந்து விடுகிறது. இந்த முறையும் தீபாவளி வந்துவிட்டது. மத்திய மலைநாட்டில் தீபாவளியை கொண்டாடுவதற்கு ஒரு நாள் போதாது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. இந்த முறையும் தீபாவளிக்கு மறுநாள்
பாடசாலைகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுக்கப்பட்டு அரச நிலையங்களுக்கெல்லாம் விடுமுறை கொடுக்கப்பட்டு தீபாவளி 2 நாளாக கொண்டாடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தீபாவளி கொண்டாட உண்மையிலேயே ஒரு நாள் போதாது. அதனால்தான் நாங்கள் எல்லாம் அதை 24 மணித்தியாலம் இல்லாமல் 48 மணித்தியாலமாக இந்த முறையும் கொண்டாட போகிறோம். சரி, குறிப்பாக இந்த வருடம் தீபாவளி வந்து சண்டே, ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்திருக்கின்றது. நிறைய பேருக்கு வந்து விடுமுறையாக காணப்படுகின்றது. குறிப்பாக ஷாலினி கேட்ட மாதிரி வந்து தீபாவளி பண்டிகை என்பது நீங்கள் சொன்ன மாதிரி 24 மணித்தியால பண்டிகை தான். ஆனாலும் அதற்கு பிறகு நாங்கள் தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடிவிட்டு கடன் வாங்கி நாங்கள் சந்தோஷமாக இருந்து விட்டு திண்டாட்டத்தில் விழுவது என்பது எந்த அளவுக்கு சாத்தியமா? நிறைய பேர் வந்து கொண்டாட்டத்தை எப்படி வேணாலும் கொண்டாடலாம், கடன் வாங்கியாவது யாரையாவது வாங்கியாவது பிறகு பார்த்துக்கொள்ளலாம், நகைகளை அடகு வைக்கக்கூடிய பல சம்பவங்கள் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வருஷத்தில் அதை சொல்லவே தேவையில்லை. உங்களுடைய பார்வையில் இந்த கொண்டாட்டங்களுக்கு இவ்வளவு செலவு செய்வதும் நிறைய எங்களை நாங்களே இழந்து கொள்வதும் கடன்படுவதும் நியாயம்தானா? அது தேவைதானா? இது வாலி எழுதிய ஒரு பாடல் இருக்கிறது. பண்டிகை தேதி சண்டேயில் வந்தால் டேக் இட் ஈஸி. இந்த முறை சண்டேயில் பண்டிகை தேதி வந்துவிட்டது. பரவாயில்லை, அந்த பண்டிகையை அந்த சண்டேயிலேயே மிகச் சிறப்பாக கொண்டாடுவோம். பண்டிகையை கொண்டாடிய பிற்பாடு திண்டாட்டம் வரும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். வளமையாக திருமணம் செய்யும் பொழுதும் அதிகமாக செலவு செய்துவிட்டு திண்டாட்டம் வருவது இயல்புதான். இருந்தாலும் திருமணம் செய்வதை நாம் விட்டு விடுவது இல்லை. அதுபோல தீபாவளிக்கு பிறகு திண்டாட்டம் வரும் என்று நாங்கள் தெரிந்தாலும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். இருக்கட்டும், அன்றைய நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம். எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும், சில பேருக்கு பிரச்சனை வராமலும் இருக்கும். நாங்கள் அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கான முறைகளை இதற்கு முந்தைய தீபாவளிகளில் நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம். இந்த முறையும் எதிர்வரும் காலங்களிலே இருக்கின்ற அந்த வருமான பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி தீபாவளியை கொண்டாட்டமாகவே முடிப்போம். கண்டிப்பாக இந்த பொருளாதாரத்திலும் எல்லோருக்குமே வந்து இந்த தீபாவளி ஒரு சிறப்பான ஒரு ஒளியை ஏற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய. அடுத்த வருடம் இதை விட கடினமான வருடமாக இருக்கலாம் அல்லவா? அதனால் இந்த ஒரு இடத்தில் கொண்டாடுவோம். இருக்கும் போதே நாங்கள் பெற்று விடுவோம். ஆயினும் கூட சார், இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் சில ஆபத்தான விளையாட்டுகள்ல கூட ஈடுபடுறவங்க காணப்படுறாங்க. அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவாக காணப்படுகின்றது? எங்களுடைய வைத்தியசாலைகளில் உள்ள தரவுகளை எடுத்து பார்த்தால் பட்டாசு கொளுத்துவதன் மூலம் அதிகமானவர்கள், அதாவது விபத்தின் காரணமாக வைத்தியசாலைக்கு வந்த தரவுகள் அதற்கு முந்தைய மாதங்களில் குறைவாக இருக்க, அந்த தீபாவளி மாதத்தில் பட்டாசு போடுவதன் காரணமாக கொஞ்சம் அதிகமான விபத்துக்கள் ஏற்படுவது பதிவிலே இருக்கிறது. எனவே இந்த பட்டாசு போடுகிற பொழுது பெரியவர்களினுடைய அறிவுரையை கேட்டு பிள்ளைகள் எல்லோரும் மிக கவனமாக இந்த பட்டாசு போடும் செயற்பாட்டை செய்யலாம். ஆனால் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தீபாவளியில் பட்சணங்கள் செய்வது, தீபாவளிக்கு உடைகள் வாங்குவது, தீபாவளிக்காக பயணங்கள் போவது என்பதெல்லாம் மகிழ்ச்சிக்கான செயற்பாடு. இந்த பட்டாசு போடுவதும் மகிழ்ச்சியான செயற்பாடாக இருந்தாலும் கூடிய வகையில் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய பெற்றோர்களும் இந்த பட்டாசு போடுகின்ற விஷயத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, குறைத்து கொள்ளலாம். அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் மிக கவனமாக செய்ய வேண்டும். ஏனெனில் இப்ப பட்டாசு செய்பவர்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வியலையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த தீபாவளி காலம் என்பது எல்லோருடைய தொழில் வாழ்க்கையையும் தீர்மானிக்கின்ற ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. எல்லாரும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே முற்றுமுழுதாக நீக்கிவிட்டால் அவர்களுடைய வாழ்வு பொய்யாகிவிடும். பட்டாசு போடுங்கள், கவனமாக செய்யுங்கள், குறைவாக போடுங்கள். கண்டிப்பாக எங்களுடைய பாதுகாப்பு முக்கியமானது, எங்களை சுற்றி இருப்பவர்களின் பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதுதான் உங்களுடைய தெளிவான ஒரு விளக்கமாக இருக்கு. இந்த பண்டிகைகள் வந்து காலத்துக்கு காலம் மாற்றம் பெற்றுக்கொண்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். எங்களுடைய இந்த நவீன வளர்ச்சி முறை என்பது பண்டிகைகளையும் மிக முக்கியமாக மாற்றத்தை நோக்கியே கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய அடுத்த தலைமுறை தீபாவளி பண்டிகை எப்படித்தான் கொண்டாடுவார்கள் என்பது அவர்களுடைய புதுமையான ஒரு வழக்கமாகத்தான் பார்க்க போயிட்டார்கள். உங்களுடைய காலத்தில் இந்த தீபாவளி பண்டிகை எப்படியாக கொண்டாடப்பட்டது? இன்றைய காலகட்டத்தில் அது எப்படியான ஒரு மாற்றத்தை கண்டிருக்கின்றது என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? மிகவும் நினைவு கூறத்தக்க, உள்ளூரவும் உடம்பாலும் ஒரு வகையான சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கேள்வி இது. என்னுடைய காலத்தில் தீபாவளி என்றால் அது இப்போ சிறு பருவமாக இருந்தாலும் சரி, பாடசாலை பருவமாக இருந்தாலும் தீபாவளி கார்டு எழுதி கொடுக்கறது தான் பெஸ்ட். நாங்கள் தீபாவளி கடைகள் தோறும் நடிகர்களுடைய படங்கள், நடிகைகளுடைய படங்கள், முருகன் படங்கள், இப்படி படங்களை எல்லாம் வாங்கி அதில் பிடித்தமான படங்களை வாங்கி
அதன் பின்னே எங்களுடைய பெயரை எழுதி யாருக்கு கொடுக்க போகிறோம் என்பதையும் எழுதி வாழ்த்துக்கள் சொல்லி பாடசாலைகளில் என்ன செய்வோம் என்றால் என்னுடைய நண்பருக்கு தெரியாமல் அவருடைய கொப்பியிலே வைத்து அந்த அட்டையை அனுப்பிடுறது. அவர் எடுத்து பார்த்து சந்தோஷம் அடைவார், ஆகா எனக்கு ஒருவர் வாழ்த்து அனுப்பியிருக்கிறார் என்று. அதே போல் என்னுடைய புத்தகங்களிலோ கொப்பிகளிலோ அல்லது பையனில் இருக்கக்கூடிய அந்த பொக்கெட்களிலோ ஒரு வாழ்த்து அட்டை இருந்தால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ முந்தி அந்த மாதிரி தான் இந்த வாழ்த்து அட்டைகளை அனுப்பி எல்லோரும் தயாராகும். ஆஹா தீபாவளி வந்து விட்டது என்று பெரிய வாழ்த்து அட்டை என்றால் இன்னும் புலங்காகிதம் அடையும். பாசத்துக்கு ஏற்ற வகையில் அட்டையின் அளவு மாறும். அட்டையின் அளவு மாறும். அதில் வீட்டில் கூட ஏசுவார்கள், இது என்ன நடிகரின் படத்தை வாங்கி அனுப்புகிறீர்கள், வாங்கி வைத்திருக்கிறீர்கள் என்று. முருகன் படம் என்றால் அல்லது சாமி படம் என்றால் ஒரு நமக்கு மரியாதை இருக்கும். நடிகையர் படம் வந்தால் வீட்டில் ஏச்செல்லாம் வாங்குவோம். இப்பொழுது இந்த காலத்தில் தீபாவளி என்றால் என்னவாகிவிட்டது, தீபாவளிக்கான வாழ்த்துக்கள் அதுவும் இமேஜாக இருக்கும், வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம். ஒரு சாராருக்கு ஒரு சில ரொம்ப நெருங்கியவர்களுக்கு உறவுகளுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லுவோம். தீபாவளி வாழ்த்துக்கான மெசேஜ் அனுப்புறதெல்லாம் இப்பொழுது இரவு 12 மணிக்கே தொடங்கிவிடும். சில நேரம் அதுக்கு முன்னதாகவே கூட மெசேஜ் மூலம் மக்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்பும் பழக்கம் இருந்து வருகிறது. தீப திருநாள் வாழ்த்துக்கள், இனிய தீபாவளி பண்டிகைகள், அப்புறம் ஒரு கவிதையை எழுதிட்டு அதுக்கு கீழே தீபாவளி வாழ்த்துக்கள் என்றெல்லாம் போட்டு இப்பொழுது கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இதில் நெருக்கம் குறைந்திருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த வாழ்த்து அட்டையில் இருந்த நெருக்கம் இந்த வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி மூலமான வாழ்த்துக்களில் இருப்பதாக நான் உணரவில்லை. ஆனால் அதிகமானவர்களை வாழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் வீடியோ கால் மூலமாக அல்லது இந்த மாதிரி தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வார்கள். காலப்போக்கில் எதுவுமே அழியாது, ஆனால் வேறொரு மாற்று வடிவத்தை என்ன செய்திருக்கும், அடைந்திருக்கும். இருந்தாலும் தீபாவளியும் வாழ்த்தும் இருந்து கொண்டே இருக்கும், வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், அது மாற்ற முடியாது. சரி, அடுத்து மிக முக்கியமான ஒரு கேள்வி சார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி இப்பொழுது ஒளிபரப்பாகும் நேரம் 11 மணி கடந்து விட்டது. குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பண்டிகை ஆரம்பிச்சிருப்போம். இதற்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை எவ்வாறு நாங்கள் கொண்டாடலாம், அந்த சமய வழிபாட்டுக்கு எந்த வகையில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம்? தீபத் திருநாள் நாட்களில் கோயில்களுக்கு செல்ல வேண்டும், அது கட்டாயம். அன்றைய காலங்களில் விசேட பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும். பெரும்பாலும் வீட்டு தாய்மார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார், தாய்க்குலம், பெண்கள் எல்லோரும் வீட்டு பூசையை முடித்து கொண்டு கோயிலுக்கு போகின்ற மரபு இருக்கிறது. பெரியவர்களும் சேர்ந்து போவார்கள். இந்த 12 மணிக்கு பிறகு என்ன நடக்கும் என்றால், கோயிலுக்கு ஒரு சாரார் போக, இப்பொழுது மழை காலம் என்பதால் வெளியில் செல்வது வேறு பிரச்சனையாகி இருக்கிறது. எனவே அவர்கள் பெரும்பாலும் இப்பொழுது தொலைக்காட்சிகளிலே பட்டிமன்றம் பார்ப்பதை ஒரு பழக்கமாக என்ன செய்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். அல்லது படம் பார்ப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து அரட்டை அடிப்பது, அல்லது முன்பு நீங்கள் குறிப்பிட்டது போல நம்ம எல்லாம் பேசிக்கொண்டது போல அந்த கிரிக்கெட் விளையாடுறது, அது ஒரு கேம். நிறைய இருட்டும் வரை, கண்ணுக்கு பந்து தெரியும் வரை, அடித்து தொலைக்கும் வரை அந்த விளையாட்டை விளையாடுவது, இப்படித்தான் பெரும்பாலும் போகிறது. கொஞ்சம் வயது போனவர்கள் அல்லது அன்றைய நாளின் சுவாரஸ்யத்தை இழந்தவர்கள், அதாவது பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுத்தாயிற்று, அவர்கள் போய்விட்டார்கள், இனி நானும் நீயும் தான் இருக்கிறோம், அல்லது உறவுகள் கொஞ்சம் வெளியில் இருக்கிறார்கள், நான் தனியாகத்தான் இருக்கிறேன், அல்லது நமது ஊரிலே ஒரு பழக்கம் இருக்கிறது, எங்களுடைய உறவிலே ஒருவர் இறந்து விட்டால் தீபாவளியை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு வருடத்திற்கு. அந்த மாதிரியான சூழ்நிலையில் உள்ளவர்கள் பெரும்பாலும் என்ன செய்கிறார்கள் என்றால், தொலைக்காட்சியை பார்த்தவாறே உறக்கத்துக்கு செல்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் இந்த நேரத்தை முழுமையாக தொலைபேசி மூலம் பேசி நமது குடும்ப உறவுகளை என்ன செய்கிறார்கள், வளர்த்து கொள்கிறார்கள். பெரும்பாலும் பயணம் போவது, நடை பயணம் உள்ள தூரத்தில் உறவுகளை பார்க்க போகிறார்கள். பஸ்ஸிலே பயணம் போவதை தவிர்த்து கொள்கிறார்கள். ஏனென்றால் தீபாவளி காலங்களிலே பஸ் இருக்குமா இல்லையா என்ற பிரச்சனை இப்படி இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. கோயிலுக்கு செல்பவர்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள். பெரும்பாலும் கோயிலுக்கு செல்வதை முக்கிய கடமையாக கொண்டவர்கள் அதிகமாகவே இருக்கின்றார்கள். கோயிலுக்கு செல்வது முக்கிய அம்சமாகவும் இருந்துட்டு தான் இருக்கு. கட்டாயம் தானே. பண்டிகை என்றாலே கடவுளை வழிபடுவது மிக மிக அவசியம். இப்போ தீபாவளினா காலையில் என்ன செஞ்சிருவாங்க, மிக வெள்ளனா எழுப்பி வெந்நீரில் குளிப்பது,
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரக்கு தேய்த்து வெந்நீரில் குளிப்பது அது முடிஞ்சோன்னா வழிபாடு, வீட்டு வழிபாடு. அப்புறமா கோயில் போகிறது முக்கியமான சம்பவங்கள்ல ஒன்று. அடுத்தடுத்து அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க வழிபாட்டு முறை சொன்னீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புத்தாடை வந்து ஒரு சிறப்பம்சமா காணப்படுது எங்களுடைய எல்லா பண்டிகையிலையும். அதே நேரத்துல இந்த மூதாதையர்களை நாங்க படையல் போட்டு வழிபடுவோம். அவங்களுக்கான ஆடைகள் வந்து நாங்க வாங்கி வைத்து அவர்களை வந்து முதல் தரிசனம் பண்ணி அதன் பின்னராகத்தான் நாங்க புத்தாடைகள் அணியணும். அந்த ஆடைகளை வந்து சில பெரியவர்களுக்கு கொடுப்பதனூடாக அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னுமே காலாகாலமா நம்பி எங்களுடைய சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய தமிழர்கள் வந்து இன்னும் அந்த வழிபாட்டு முறையை கடைபிடிச்சிட்டு தான் வராங்க. இதனுடைய சிறப்பம்சம் புத்தாடை என்பது எவ்வளவு அவசியமான ஒன்றாக இருப்பது குறித்து விளக்க முடியுமா? ஒரு மனிதனை பொறுத்தவரை ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். எந்த மனிதனுக்கும் புத்தாடை அணிவது என்பது மிகவும் பிடித்தமான விஷயம். தீபாவளி என்ற ஒரு நாளில் கிடைக்க போகும் புத்தாடைக்காக பிள்ளைகளும் பெரியவர்களும் நம்மை போன்ற நடுத்தர வயதுக்காரர்களும் மிக மிக எதிர்பார்ப்புடன் தான் இருக்கிறோம். நாமே வாங்கி கொள்கின்ற ஆடை தவிர நமக்கு மிகவும் பிடித்தமானவர் வாங்கி கொடுக்கின்ற ஆடை என்ற ஒன்று நம்ம என்ன செய்து கொண்டிருக்கும், மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கும். ஏலவே நம்ம பேசியது போல தீபாவளி பண்டிகை என்றால் மகிழ்ச்சி, புத்தாடை இன்னொரு வகையான மகிழ்ச்சி. இப்போ எங்களுடைய பழக்கத்தில் இருக்கிறது, பலகாரங்கள் செய்யும் பொழுது படையலுக்கு முன் சாப்பிட்டு விட கூடாது. இது வீடுகளிலே இது ஒரு சிக்கல் இருக்கும். இரவு முதல் நாள் இரவிலிருந்து பலகாரம் செய்ய தொடங்கியிருப்பார்கள். வாசம் மூக்கை துளைக்கும், ஆசை மனதில் இருக்கும். ஆனால் போய் கை வைத்து என்ன செய்து விட முடியாது. இந்த வில்லங்கத்தை எல்லாம் தாண்டி சில பூனைகள் இரவில் சென்று பலகாரம் தேடுவது வேறு விஷயம். அப்படி சாப்பிடுவது தானே. நானுமே அதை செய்திருக்கிறேன். படையலுக்கு முன்னதாக பலகாரத்தில் கை வைத்த கதையெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த பலகாரம் என்பது படையலுக்கு பிறகுதான் சாப்பிடுவதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள். இந்த படையல் என்பது அந்த நீங்கள் சொன்னது போல மூதாதையர் முன்னோர்களுடைய அந்த அவர்களை பெருமைப்படுத்தவும் நினைவு கூறவும் ஒரு விஷயமாக வைத்திருக்கிறார்கள். கட்டாயமாக அவர்களுக்கு படைப்பதற்காக ஒரு ஆடை ஒன்று என்ன செய்கிறார்கள், வாங்குகிறார்கள், புதிய ஆடை ஒன்று. இப்பொழுது பெரும்பாலும் வீடுகளில் என்ன நடக்கிறது என்றால், அந்த ஆடையை எவ்வாறு தேர்வு செய்கிறார்கள் என்றால், வீட்டிலே இருக்கக்கூடிய இன்னொருவர் உடுத்தக்கூடிய வகையில் அந்த ஆடையை என்ன செய்கிறார்கள். அப்ப அந்த ஆடையை படைத்த பின் சில நாட்கள் அல்லது ஒரு தேவையின் பொழுது அந்த ஆடையை எடுத்து அணிந்து கொள்கிறார்கள். நல்ல வசதி உள்ளவர்கள் அந்த ஆடையை படையலுக்கு பிற்பாடு இன்னொரு நபருக்கு கொடுக்கின்ற மரபுகளும் இருக்கத்தான் செய்யுது. எனவே இந்த ஆடை வழங்குதல், புதிய ஆடை வாங்குதல் என்பதெல்லாம் மனசுக்குள் ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சியும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. இப்போ நம்ம வீடுகளிலே மூத்தவர்கள் சொல்லாமல் இருந்தாலும் கேட்காமல் இருந்தாலும் அவர்கள் எல்லோரையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள், யார் எனக்கு ஆடை வாங்கி தருகிறார் என்று. அதில் அவர்கள் அந்த ஆடை வேண்டும் என்பது ஆசை இல்லை, அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆசை. தாத்தாமாரும் பாட்டிமாரும் தெரியாமல் பேர குழந்தைகளுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் எப்படியோ பணம் சேர்த்து பேர குழந்தைகளுக்கு ஆடைகளை வாங்கி தெரியாமல் வைத்திருந்து என்ன செய்கிறார்கள், தீபாவளி கொடுக்கிறார்கள். எனவே இந்த ஆடை கொடுப்பது, படைப்பது, படையல் செய்வது, பலகாரம் செய்வதெல்லாம் எங்களுடைய உறவின் நெருக்கத்தை தான் கொண்டு வருகின்றன. இந்த தொழில்நுட்ப காலம், இந்த வேலை அதிகரிப்பான இந்த காலம், வேலை நிறைய இருக்கு, ஆனா சம்பளம் குறைவா இருக்கு, நேரமும் குறைவா இருக்கு, அப்படியான இது ஒரு காலம். இந்த காலத்திலும் எங்களுடைய உறவை வளர்த்து கொள்ள தீபாவளி ரொம்ப 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 அவசியம். இந்த உறவினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள தீபாவளி வரும்போது தான் மகன் புரிந்து கொள்கிறான், அப்பா எனக்காக எவ்வளவு செலவு செய்கிறார், அப்பா எனக்காக என்னவெல்லாம் செய்து வைத்திருக்கிறார், அம்மா இந்த வீட்டின் எவ்வளவு பெரிய முக்கியமான நபர் என்பது இந்த தீபாவளியில் தெரிகிறது. அவர் இந்த தீபாவளிக்காக ஒரு அம்மா படுகின்ற பாடு, அது முதல் நாள் அல்ல, முழு மாதமும் அவருடைய பாடு மிகப்பெரிய பாடு. ஒரு அப்பா அந்த தீபாவளிக்காக முழு வருடத்திலும் பணத்தை எவ்வாறு ஒதுக்குவது, எந்த இடத்தில் லோன் எடுப்பது, எந்த இடத்தில் பணத்தை சேமிப்பது என்றெல்லாம் யோசிக்கிறார். ஒரு பிள்ளை அம்மாவிடம் அப்பாவிடம் இருந்து அண்ணாவிடம் இருந்து எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று யோசிக்கிறார். அதுபோல பெண் பிள்ளைகள் அழகழகான ஆடைகளுக்கு ஆசைப்படுகிறார்கள். மூத்தவர்கள் எங்கிருந்து அன்பு கூட கிடைக்கிறது, எது அவர்கள் அன்பு மாறாமல் இருக்கிறதா, பிள்ளைகளுடைய அன்பு மாறாமல் இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து இந்த தீபாவளியை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். இன்றைய நாளில் அதெல்லாம் நடந்திருக்கும். அவர்கள் நினைத்தபடி உறவுகள் எல்லாம் வலு பெற்றிருக்கும். அது தேவை. அதனால் இந்த படையலும் தேவை,
புதிய புத்தாடையும் தேவை, அத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியும் தேவை, கட்டாயம் தேவை. சரி, குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்திலே பேசியிருந்தோம், இந்த தாற்பயங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன காலகாலத்துக்கு ஏற்ற வகையில். குறிப்பாக சமய வழிபாடாக காணப்படலாம், இல்லைன்னா உறவினுடைய சேர்க்கையாக காணப்படலாம், உணவாக கூட காணப்படலாம். முன்பெல்லாம் சமைத்து சாப்பிட்டார்கள், இப்பொழுது ஓட பண்ணி வந்து சாப்பிடுகின்றார்கள். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் சென்று ஆடைகளை தெரிவு செய்து வந்து வாங்கி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் பயிற்சி செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. எனவே காலாகாலத்துக்கு ஏற்றவரை இந்த பண்டிகையுடைய தாற்பயங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன. அதை கட்டாயம் காப்பாற்றி மீண்டும் எங்களுக்கு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். காரணம், காலம் அந்த அளவுக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நீங்கள் உங்களோட வயசில் உள்ளவங்களையும் பார்த்துட்டீங்க, எங்களோட வயசில் உள்ளவங்களையும் பார்த்துட்டீங்க, எங்களுக்கு சின்ன உள்ளவங்களையும் பார்த்துட்டீங்க. இந்த தீபாவளியுடைய தாற்பயத்தை அப்படியே கடத்தணுமாக இருந்தால், இதனுடைய அந்த தன்மை மாறாமல் உடையாமல் இருக்கணுமாக இருந்தால், எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? எப்படி பேணினால் இந்த தீபாவளியுடைய அந்த கட்டமைப்பை உடைக்காமல் நாங்கள் கொண்டு செல்லலாம்? நல்ல கேள்வி. இந்த கேள்வியில் இப்போ இலங்கை பூராகவும் இது செல்லுவது காரணமாக சரியான ஒரு விடையை நான் சொல்லியே ஆக வேண்டும். தீபாவளியினுடைய கட்டமைப்பை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. முதலில் பாட புத்தகங்களிலே நான் கல்வி புலத்திலே இருப்பவன் என்பதால் நான் சொல்ல விளைவது என்னவென்றால், பாட புத்தகங்களிலே தீபாவளி பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை முழுமையாக பிள்ளைகள் கிரகித்து உணர்ந்து அதன் மீது ஆசை கொள்ளும்படியாக அவர்கள் மனதில் பதியம் செய்ய வேண்டும். அதை எங்களுடைய ஆசிரியர்கள் செய்வார்கள், செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அடுத்ததாக, தீபாவளி நாளில் எவ்வளவு வேலை இருந்தாலும் அல்லது எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அதற்கு தீபாவளி நாளை கொண்டாடுவதற்கென்று ஒரு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. காலையில் வெள்ளனாக அதிகாலையில் எழும்புவது, அடுத்ததாக அந்த தலைக்கு தேய்த்து அரப்பு வைத்துக் கொள்வது என்று சொல்வது, அதற்கு பிற்பாடு பலகாரம் சாப்பிடுவதற்கு முன்னதாக ஒரு மருந்து போன்ற ஒரு பொருளையும் கொடுப்பார்கள். அது இப்பொழுது இருக்கிறதா என்று தெரியவில்லை. எங்களுடைய அம்மாயி என்று சொல்வோம். ஆயி என்றால் தமிழிலே தாய் என்று அர்த்தம். அம்மாயி என்றால் அம்மாவினுடைய தாய், அம்மாவின் அம்மாவை அம்மாயி என்று அழைப்போம். அப்போ அவர் அந்த தீபாவளி மருந்து எல்லாம் கொடுப்பாங்க. அது சாப்பிடவே முடியாத மாதிரியான ஒரு மருந்து. ஆனால் அதை சாப்பிட்டா அந்த பலகாரங்கள்லாம் சாப்பிட்ட பிற்பாடு அஜீரண கோளாறு என்ன செய்யாது, வராது. எனவே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கட்டாயமாக சுடுநீரில் தான் என்ன செய்வார்கள், குளிப்பார்கள். அப்படி ஒரு மரபு வச்சு அதன் பிறகு பெரியவர்கள் கையால் ஆடை எடுத்து கொடுப்பார்கள், நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் என்று. இந்த மாதிரியான மரபுகளை என்ன சங்கடங்கள் வந்தாலும், அது செலவாக இருந்து குறைவான விலையில் வாங்கியிருந்தாலும் பரவாயில்லை, அந்த மரபை மாறாமல் என்ன செய்துவிட வேண்டும், செய்துவிட வேண்டும். கொஞ்சம் பட்சணம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இப்போ இந்த தீபாவளி பட்சணங்கள் எப்படி கொடுக்கப்படும் என்றால், முதலில் அது பெரிய ஒரு பல் சமூகம் சார்ந்த இலங்கைக்கு மிக முக்கியமானது. இப்போ நான் ஒரு ஹிந்து சைவ சமயத்தை சார்ந்தவன், என்னுடைய பலகாரம் இந்த தீபாவளி பலகாரம் எப்படியானவர்களை சென்றடையும் என்றால், என்னுடைய உறவுகளுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் போகும் என்பது தவிர கிறிஸ்தவர்களுக்கு சென்று சேரும். அவர்கள் நண்பர்கள், அவர்களும் என்னுடைய பலகாரத்தை எதிர்பார்க்கிறார்கள், நான் அவர்களுடைய பலகாரத்தை எதிர்பார்க்கிறேன் தானே. அதுபோல இஸ்லாமியர்களையும் சென்று சேர்க்கிறது. பஸ்ஸில் போகின்ற அல்லது என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கின்ற சிங்களவர்கள், பௌத்தர்கள், இவர்களுக்கும் எங்களுடைய பலகாரத்தை என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். ஆக அந்த பலகாரம் கொடுப்பதன் மூலம் எங்கள் எல்லா சமூகத்தவரையும் நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம், சகோதரர்களாகவும் ஏதோ ஒரு வகையில் அவர்களும் நாங்களும் மனிதர்கள் என்ற உணர்வையும் என்ன செய்கிறோம், ஏற்படுத்துகிறோம். பண்பாட்டின் அதிகாலையிலிருந்து மாலை வரை அந்த கோயில் செல்வது வரை, அடுத்து இரவிலும் நடக்கின்ற கொண்டாட்டங்கள் வரை எல்லாவற்றையும் மாறாமல் செய்து கொண்டே இருந்து, பாடசாலையிலும் சரியாக தீபாவளி பற்றிய கல்வியை கொடுத்து பிள்ளைகளும் கொண்டாடி கொண்டே வருபவர்களாக இருந்தால், முக்கியமாக இந்த தீபாவளி நாளில் தூரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நம்மளை அந்த தூரத்தில் இருக்கிற உறவுகள்லாம் வேலையை லீவு போட்டுட்டு நம்ம கொண்டாட வராங்க இல்லையா, இந்த செயற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருந்ததாலே தீபாவளி கை மாறி எல்லா சந்ததியும் தாண்டி போய்கொண்டே இருக்கும். சரி, ஒரு நிறைவான நேர்காணல் என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். நாங்கள் எதிர்பார்த்ததை விட எண்ணிலடங்கா வற்றாத அருவியை போன்று பல பதில்களை கூறியிருந்தீங்க சார். உண்மையாகவே தீபாவளியை அனுபவிச்சது மாதிரி, ஆதி காலத்தில் அனுபவிச்சது மாதிரி உங்களுடைய உணர்வுபூர்வமான கருத்துக்களை கேட்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த நிறைவான நேர்காணலுக்கு இத்தோடு நாங்கள் முற்றுப்புள்ளி இடுகின்றோம்.
இவ்வளவு நேரமும் தித்திக்கும் தீபாவளி சிறப்பு நேர்காணலோடு இணைந்திருந்தோம். எனவே இன்றைய நேர்காணலில் பல்வேறு விடயங்களை அனுபவம் சார்ந்து பகிர்ந்து கொண்ட எங்களுடைய சிறப்பு அதிதிக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகின்றோம். நன்றி சார். நன்றி. அனைவரும் தீபத் திருநாளை மகிழ்ச்சியோடு தொடர்ந்து கொண்டாடுங்கள், பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.